சிறைவாடும் நம்மவரை உயிர்ப்புடன் மீட்டிட தரை கிளறும் துளிர்தனை தலவிருட்சமாக்கிடுவோம். உறவுகளின் விடுதலைக்கு உரிமையேற்று வலி கொடுங்கள். அழுகுபோல் வேரோடு பூர்வீக தமிழகம் ஈழ நிலம் ஆளவென ஞாலம் முழங்கிட தூய நீர் பார்த்து புனித மரம் வானம் தொட அணிதிரண்டு எழுந்திடுது. உத்தமர்கள் சிறை மீண்டு உறவுகளோடு இணைந்திட உங்களின் கரங்களால் ஒருபோல நீர் பார்த்து உன்னத விருட்சம் அதை புறக்கணிய செய்யுங்கள். என் பேர் ஆனந்தா சங்கீதா. 8 மாதம் வயதில் இருக்கையே அப்பாவை பிடிச்சிட்டாங்க. நாங்களும் இப்படி எவ்வளவோ அரசாங்கத்தை போய் கேட்டுக்கொண்டு இருந்தோம் அப்பாவை விட சொல்லி. யாருமே முன்வரையில்லை. எங்களுக்கு சில சமயங்களிலே விதித்த சட்டங்கள் பாயலாம். ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்காக போராடினார்கள். அதனால்தான் அவர்கள் இப்பொழுது சிறையிலே வாடுகிறார்கள். 1983ஆம் ஆண்டு வெளிக்கடை தியாகிகள் என்று சொல்லக்கூடிய அண்ணன் குட்டிமணி தங்கத்துறை உள்ளிட்ட 54 அரசியல் கைதிகள் கொடூரமான முறையிலே அரசு அனுசரணையுடன் கண் தோண்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அரசியல் கைதிகள் கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக சிறைகளிலே இன்னமும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். மகன் இல்லாமல் இந்த பிள்ளைகள் ரெண்டுக்கு நான் எனக்கு உழைச்சி தர வேண்டிய நேரத்தில் நான் தான் உழைச்சி இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு வளர்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இனி எனக்கு வயசும் போயிட்டது. எனக்கு கண்ணும் அவ்வளோ விளக்கம் இல்லை. நெடுக்க வருத்தம் ஆன முறையில் இவைக்கு எந்த ஒரு உதவியும் வேண்டாம். இவைக்கு அப்பாட ஆதரவு தான் வேணும். அதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். விடுதலையை வேண்டி உயிர் நீத்த அத்தனை உறவுகளுக்கும் ஒரு நிமிட அகவணக்கம். துருவேலம் கைவிலங்கு என்னும் நூல் வெளியீட்டு உரையினை வழங்குவதற்காக பேராசிரியர் திரு சீனா ரகுராம், கலைப்பீட பீடாதிபதி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இந்த விடுதலையை வலியுறுத்துகின்ற குரல் என்பது இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல. 83ஆம் ஆண்டு ஜூலையிலே வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த அரசியல் கைதிகளினுடைய அந்த சாவில் இருந்துதான் எங்களுடைய குரல்கள் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. எங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது, வெளிக்கடை சிறைச்சாலையிலேயே கொல்லப்பட்ட அந்த சிறை கைதிகளினுடைய அவர்கள் கொல்லப்பட்ட விதம், அவர்கள் அந்த இறுதி கணம் வரை அவர்கள் சந்தித்த வேதனைகள், அவலங்கள், அவ்வளவுக்கு மத்தியில் அவர்கள் துணிகரமாக நின்று தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள மாத்திரமல்ல, தங்களுக்குரிய உரிமைகளை மீட்டெடுத்துக் கொள்ளவுமாக அவர்கள் அந்த சிறை கூடங்களுக்குள்ளே போராடிய நிலைமை, அந்த ஜூலை கலவரங்கள் இலங்கை முழுவதும் வியாபித்து தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் சாட்சியங்களாக இன்றைக்கு தொடர்கின்ற நிலைமை, அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வெவ்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் அவை எவையும் நிரூபிக்கப்படாமலும் சில சமயங்களில் இருக்கக்கூடிய மனித நேய மாண்புகளுக்கு அப்பாலும் அந்த கைதிகள் சிறை இருக்கப்பட்ட வரலாறு, இவை யாவற்றையுமே நாங்கள் இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எங்களுடைய சகோதரர்கள் அந்த சிறை கூடங்களிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே சிறை கூடத்திலே கைதியாக, அரசியல் கைதியாக இருந்து பல ஆண்டுகளை தன்னுடைய இளமை காலத்தை தொலைத்து தன்னுடைய குடும்ப உறவுகளை சந்திக்காமல் வாழ்ந்து பிறகு ஒரு காலகட்ட பகுதியிலே விடுதலையான விவேகானந்தர் ஒரு சதீஷ் எழுதிய துருவரும் கைவிலங்கு என்ற அந்த நூல் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே முன்கொண்டு வரப்படுகிறது. அந்த நூலை தான் சிறையிருந்த காலப்பகுதி முழுவதுமாக தான் பெற்ற அனுபவங்கள், தன்னுடைய அவதானிப்புகள், தன்னுடைய மீள்பார்வைகள் எல்லாவற்றையுமாக இணைத்துக் கொண்டு சதீஷ் அந்த நூலில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை வரைந்திருந்தார். அந்த கட்டுரைகள் பலவும் பல வெளியீடுகளிலே இடம்பெற்றாலும் கூட அவை ஒன்று சேர ஒரு துருவரும் கைவிலங்காக அவை ஒரு பொதுமைப்படுத்தப்பட்டு இணைக்கப்பட்டிருந்த போது அந்த கட்டுரைகள், அந்த அவருடைய பார்வைகள், அவருடைய அவதானிப்புகள், அவருடைய அனுபவங்கள் சொல்லி சென்ற செய்திகளினுடைய கனதி மிக அதிகமாக இருந்தது.
நான் நினைக்கின்றேன் ஒரு சிறை கைதியாக இருந்து தன்னுடைய அனுபவங்களை இவ்வாறு ஒன்று திரட்டி அவர் அளித்த அந்த நூலாக்கம் இன்றைக்கு கால பொருத்தமாக இன்றைய சூழலிலே இன்றைக்கு இங்கு மக்கள் முன் அது வெளியிட்டு வைக்கப்படுகிறது. உண்மையில் சதீஷ் இந்த நூலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வெளியிடுவதற்கு அவர் எங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை தந்திருந்தார். அதற்கான காலம் கணிந்து வருகின்ற போது அந்த கால பொருத்தத்தையும் விட அந்த இட பொருத்தத்தையும் விட இன்றைய பொழுது மிக பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது, எங்களுடைய சகோதரர்கள் இன்னமும் அந்த சிறை கூடங்களிலே வாடிக்கொண்டிருக்கிற போது, அவர்களுக்கான குரலாக நாங்கள் ஒலிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொது தளத்திலே கூடி நின்று இந்த நூலை நாங்கள் வெளியிட்டு வைப்பது என்பது நினைக்கிறேன் மிக பொருத்தமானது. இந்த நூல் கொண்டிருக்கக்கூடிய விடயதானங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்றைக்கு அரசியல் கைதிகளாக இருப்பவர்களுடைய துயரங்கள், அந்த அவலங்கள், அவை யாவுமே மக்களுடைய செவிகளிலே ஒலிக்க வேண்டும். அதற்கு இந்த நூல் நிச்சயமாக ஒரு முக்கியமான கருவியாக அமையும். இந்த நூலை இன்றைக்கு நாங்கள் மக்கள் மத்தியிலே முன்கொண்டு வருவதிலே, உண்மையில் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நூலை ஆக்குவதிலே அவர் அந்த சிறை கூடத்தில் இருந்து எனக்கு ஒரு விண்ணப்பத்தை தந்திருந்தார். அதற்கான முன்னுரையை எழுதி தரும்படி அந்த நூலை அந்த அவருடைய கட்டுரைகளை படித்துவிட்டு என்னால் அந்த முன்னுரை எழுத முடியாமல் இருந்தது. அவ்வளவு அந்த அவர் எழுதிய ஒவ்வொரு அந்த சொற்களிலும் அந்த வாக்கியங்களிலும் அந்த பக்கங்களிலும் இருந்த அந்த வேதனையும் அந்த உரிமை குரலையும் உள்வாங்கிக் கொண்டு அதற்கான முன்னுரையை எழுதுவது என்பது மிக கடினமாக இருந்தது. அதற்கு என்னுடைய வார்த்தைகள் போதாமல் இருந்தது. நான் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னால் போதாமல் இருந்தது. அத்தகைய கனதிமிக்க ஒரு ஆவணம் இன்றைக்கு உங்கள் முன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணத்தின் மூலமாக 2 விடயங்களை நாங்கள் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, அரசியல் கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய துயரங்கள், அவலங்கள், அவர்களுடைய உரிமை குரல்கள் பற்றிய ஒரு செவிசாய்ப்பு. இரண்டாவது, அதற்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் தளமும், அதனூடாக நாங்கள் மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. இன்றைக்கு இது ஒரு 10ஓடு 11ஆக கலந்து நிற்க வேண்டிய விடயம் அல்ல. எங்களுடைய ஒரு அரசியல் குரலாக மாத்திரமல்லாமல் மிகப்பெரிய மனிதாபிமான குரலாகவும் அது உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்காக இன்றைக்கு நாங்கள் அந்த நுழைவாயிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம் போல எங்களுடைய அடையாளங்களை களைந்து நாங்கள் மனிதர்களாக ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் உரத்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்த்துவதாக இந்த நூல் வெளியீடு அமைந்திருக்கிறது. இந்த நூல் அனைத்து தரப்புகளிடமும் சென்றடைய வேண்டும். நினைக்கின்றேன் முடியுமாக இருந்தால் அது ஏனைய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அது உலகின் கண் முன்னாலே எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் சந்தித்து வந்திருக்கின்ற வேதனைகளை சொல்வதாக அமைய வேண்டும். அதற்கான காலம் கைகூடி வரும். அதற்கு முன்னதாக எங்கள் கூடியிருக்கக்கூடிய சிறைகளில் வாடியிருக்கக்கூடிய அரசியல் கைதிகளின் விடுதலையை உடனடியாக அந்த விடுதலையை வலியுறுத்தி நாங்கள் அனைவரும் உரத்து குரல் கொடுப்போம். அதற்கான சரியான தருணம் இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது. இப்போது பாருங்கள், நல்லிணக்கம், மீள் நல்லிணக்கம் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. நான் சொல்லுகின்ற வழியா 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்னர் மகாவம்சம் 6 பிரிவாக எழுதப்பட்டது. சரவணன் மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆய்வாளர். அவர் சொல்லுகின்றார், நான் அரசியல் காக்கவில்லை, மொழிபெயர்த்திருக்கின்றேன். அந்த மகாவம்சத்தை வாசித்தால் தமிழர்கள் என்ற ஒரு இனம் இங்கு இருக்கிறதா என்று கேள்வியது. யாழ் நூலகம் கூட தமிழர்களால் இடிக்கப்பட்டது என்ற மாதிரியாக எழுதப்பட்டது. அப்ப பாலியிலே எழுதப்பட்ட மகாவம்சத்தினுடைய மனிதையோடு தான் பிரச்சனையே எழுந்தது 1952. இப்போது யுத்தம் முடிந்த பின்னர் வரக்கூடிய மகாவம்சம் மிக மோசமான முறையை தமிழர்களை சித்தரிக்கிறது என்றால் இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு பின்னர் எங்கள் நிலைமை என்ன? இன அழிப்பு என்பது எங்கே இருந்து வருவது என்றால் 1950களிலே ஆரம்பிக்கிறது. 1956ஆம் ஆண்டு திருவண்ணாமலையிலே சமத்தி செல்வா தமிழிசை கட்சியுடைய மாநாட்டிலே சொல்லுகிறார், இன அழிப்பை கட்டமைக்கிறது அரசாங்கம். அப்ப 1920ஆம் ஆண்டு இலங்கை தேசிய இயக்கம் உடைந்ததிலிருந்து 1921ஆம் ஆண்டு தமிழர் மகாசபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 100 ஆண்டுகள் தாண்டிவிட்ட ஒரு விவகாரம். அப்ப இன அழிப்பு என்பது அங்கிருந்து வருகின்ற பொழுது இப்போ யுத்தமில்லாத காலத்திலே பாடத்திட்டங்களிலே சிங்கள மொழி கலப்புகள், வரலாற்று பிரிவுகள் எல்லாமே இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தை சிங்கள பேராக மாற்றியிருக்கிறார்கள். நகதீப யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கோணக்கட்டை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி எல்லாம் செய்து கொண்டு வந்து எங்களை ரீகல் ஸ்டேஷன் சொல்கிறார்.
எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வரும்? அப்ப இன அழிப்பு விசாரணை கோருகின்ற தமிழ் தரப்பு என்ன செய்ய வேண்டும் என்றால், தனியே கொல்லப்பட்டது அல்ல, 30 ஆண்டு கால யுத்தம் மாத்திரம் அல்ல, 50களிலிருந்து வருமாக இருந்தால் எங்களுக்கான அந்த விசாரணை கோரப்படுகின்ற பொழுது தனி இலங்கை அரசாங்கத்தை மட்டும் நோக்கியதாக அந்த விசாரணை அமையும். இதை விடுத்து நாங்கள் என்ன செய்கின்றோம்? போர்க்குற்ற விசாரணை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள். இப்ப போர்க்குற்ற விசாரணை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்பது மேற்கு செய்யப்பட்ட சொற்கள். அது விசாரிக்கப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால், இலங்கை ராணுவம், போராளிகள் எல்லோரும் விசாரிக்கப்படுவார்கள், எல்லோரும் குற்றம் செய்தார்கள். That's all. ஆனால் இன அழிப்பு என்று வருகின்ற பொழுது 50ஆம் ஆண்டை தொடங்கினால் இன்று பாடத்திட்டங்களிலே வரலாற்று நூல்கள் எப்படி வரலாறு எப்படி திணிக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி சிங்கள சொற்கள் திணிக்கப்படுகின்றன, எப்படி இன்று மரபுரிமைகள் மாற்றப்படுகின்றன சுத்தம் இல்லாத காலத்தில் என்று சொன்னால், அப்படி வருகின்ற பொழுது இலங்கை அரசியல் மட்டும்தான் விசாரிக்கின்ற ஒரு நிலைமை வரும். ஆனால் அதை ஒருமித்த கொள்கை கேட்பதற்கு தமிழ் தேசிய கட்சி தயாராக இல்லை.